வணக்கம், இது உங்கள் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஓஎல் எக்ஸாமுக்கு ப்ரைவேட்டான முறையில் எப்படி வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற அப்படின்னா பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா அப்படி ஸ்கூலில் ஃபில் பண்ணி எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் டே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து லீவ் ஆகிட்டீங்கன்னா கட்டாயம் ப்ரைவேட் மூலம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. வளவன்னு கதைக்காமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். எப்படி அப்ளை பண்ணிட்டு நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். வீடியோ போகும்போது மறக்காமல் கீழே இந்த பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் டெய்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளுமே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் வந்து தொடங்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் www.doenets.lk அப்படின்னு அடிச்சிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வந்து சரியான லிங்க் தெரியும் அப்படின்னா நீங்கள் மேலே சர்ச் பார்லேயே https// போட்டு அந்த லிங்கை போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து www அடிக்காமல் மிச்சம் அடித்தாலும் ஓகே, உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள், https போட்டு அந்த லிங்க் போட்டு வந்திருக்கு. ஓகே, இதைத்தான் நான் கிளிக் பண்ண போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படித்தான் ஓப்பன் ஆகும். வந்து ஓஎல்இனாகண்ட ரிசல்ட்ஸ் பார்க்குறதாகட்டும், ஏஎல்ஆகண்ட ரிசல்ட்ஸ் பார்க்குறதாகட்டும் எப்படி பார்க்கணும்னு சொல்லி தந்திருக்கேன் ஏற்கனவே வீடியோவில். அதெல்லாம் பார்த்தா இந்த லிங்க்லாம் போய் சொல்லி தந்திருப்பேன். இதெல்லாம் போய் நாங்கள் வந்து ஓஎல் ரிசல்ட்ஸ் பார்க்குறது, ஏஎல் ரிசல்ட்ஸ் பார்க்குறது, அதை டவுன்லோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் காட்டி தந்திருப்பேன். அதே போல் நிறைய அட்மிஷன் ஃபார்ம்களும் இதில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஓஎல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்போ அதுக்குரிய எக்ஸாமுக்கு நாங்கள் வந்து அட்மிஷன் அதுவும் ப்ரைவேட்டாக அப்படியே போடுறோம் அப்படின்றேன். ஸோ நீங்கள் ஸ்கூலில் எழுதுறீங்கன்னா ஸ்கூலில் போட்டுருவீங்க, ஸ்கூலில் விளத்திட்டீங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக போகணும். அதுக்கு தான் இப்போ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்கூல் எக்ஸாம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நார்மல் அப்ளிகேஷன் இதில் பார்க்கலாம், டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு தேவை வரைக்கும் நான் ஒவ்வொரு டைம் வந்து விளங்கப்படுத்துகிறேன். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்கூல் எக்ஸாம்ன்றது இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படித்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக என்ன போய்கொண்டிருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோல் ஆகிக்கொண்டே இருக்குது. GCE ஓஎல் எக்ஸாமினேஷன், அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஃபார் கிரேட் 5 ஸ்டூடெண்ட்ஸ், ரிசல்ட் ரிஜிஸ்டர் ஃபார் ஸ்கூல், அடுத்த பார்த்தீங்கன்னா GCEAL அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்றை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து போகிற என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா GCE ஓஎல். ஸோ இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. இல்லை எப்படியா போட்டிருக்காங்க GCE ஓஎல் 2022 (2023). இப்படி கிளிக் பண்ணணும் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்சனல் அக்கௌண்ட் லாக்கிங் இடத்துல உங்களோட NIC நம்பர் அடிச்சுட்டு சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் லாக்கின் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை ஸ்கூலில் லாக்கின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் கோட் அடித்து போட்டு பாஸ்வேர்டு அடிச்சுட்டு நீங்கள் லாக்கின் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர்ன்றது தானே, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் யுவர் அக்கௌண்ட்னு வந்துடும். இதில் ஜுவன் நேம் இடத்துல உங்களோட பேரும் உங்களோட NIC நம்பரும் அடுத்ததாக நீங்கள் பாவிக்கிற ஒரு மொபைல் நம்பரும். ஸோ மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐஆம் என்று போட்டுட்டு இதில் கிளிக் பண்ணால் உங்களை சிட்டிசன் இல்லை டீச்சர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிட்டிசன் கொடுங்க, இல்லை டீச்சர்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு கீழே வர இந்த நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவ்ன்றதை கொடுக்கணும். ஸோ இதில் NIC நம்பர் கொடுக்க கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, மொபைல் நம்பர் கொடுக்க கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, சரியாக பார்த்து கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தா பிறகு உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட நீங்கள் இதில் கொடுத்த இந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு கோட் வரும். அந்த கோட்டை திருப்பி அடிச்சுட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் க்ரியேட் பண்ணி காட்டலை, என்னோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் படிமுறை க்ரியேட் பண்ணுறேன். புதுசாக க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் லொக்கினை கிளிக் பண்ணி போட்டு இதில் நான் இந்த NIC நம்பர் அடிச்சுட்டு சப்மிட் பண்ணி நான் வந்து உள்ளே போய் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் NIC நம்பர் கொடுத்தோன்னே இந்த நான் க்ரியேட் பண்ணி கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP போகும் 6 டிஜிட் நம்பரில். அதான் கொடுத்தா அப்புறம் திருப்பி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணால் வெல்கம் டு சர்வீஸ் 2 பேரோட ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா GCE ஓஎல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்களம் தமிழ் 2லேயும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தா க்ளோசிங் டேட் 28 வரைக்கும் இருக்குது. அதாவது 2023 28 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, வாட்சி பார்ப்போம். அரச பாடசாலையில் கற்றுக்கொண்டு தனிப்பட்ட முறையில் விண்ணப்பிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு விண்ணப்பிக்கும் இடத்து பரீட்சை பொறுப்பை ரத்து செய்து எதிர்வரும் காலங்களில் பரீட்சைக்கு தோட்ட தடை விதிக்கப்படும். நீங்கள் இதுவரைக்கும் ஸ்கூலால் எழுதியல அப்படின்றக்க நீங்கள் அங்கே படித்து கொண்டிருக்கீங்கன்னு அப்படிங்க நீங்கள் ஸ்கூலால் தான் விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பிக்காமல் நீங்கள் ப்ரைவேட்டாக இப்படி விண்ணப்பிக்க போனீங்க அப்படின்னா
அந்த விண்ணப்பம் கண்டறியப்பட்டால் தடை செய்யப்படும். அதோட எதிர்வரும் காலத்தில் நீங்கள் வந்து ஓஎல் எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ண இல்லாமல் போயிடும். ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிச்சு கொண்டிருக்கீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறீங்கன்னா ஸ்கூலால் வந்து அப்ளை பண்ணுறது நல்லா மாறி இதில் அப்ளை பண்ணி பிறகு உங்களோட எதிர்வருங்காலத்தில் கூட அப்ளை பண்ண இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கூலில் விலகினாக்கள் இல்லை ஸ்கூலில் லீவ் சர்டிஃபிகேட் எடுத்தாக்கள் மட்டும்தான் இதில் நாங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வீடியோவும் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ ப்ளே பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம், இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதில் வந்து கீழே 3ல் ஒன்று தமிழ், ஒன்று இங்கிலீஷ், ஒன்று சிங்களம், வேறு டெக்னிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது தமிழ், இது சிங்களம் தேவையில்லை, அதையும் க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியாகவோ அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இன்ஸ்ட்ரக்ஷனில். இது வந்து எப்படி லொக்கின் பண்ணுறதுன்ற எப்படி கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு செயல்முறையாக கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட்டில். இதில் போய் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன ஜெர்ஸ் கொடுக்கணும், எப்படி செலக்ட் பண்ணுறது, அதெல்லாம் இதை காட்டிக்காங்க. இதை நீங்கள் பார்க்கலாம், விரும்பினதையும் பாருங்கள், பார்த்தா கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். ஓகே ஓகே, நான் இதை வந்து கடைசியாக காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய விஷயம் போட்டிருக்காங்க, வாட்சி பாருங்கள். இது February 22 முடிவடையுது. 12 மணிக்கு முன்னுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்ச அப்புறம் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுருக்கணும். இதில் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம சொன்ன மாதிரி தான். பாடசாலையிலிருந்து விலகி விடுகை பத்திரம் பெற்றுக்கொண்ட விண்ணப்பத்தாரிகள் மாத்திரமே இப்பரீட்சைக்கு தனிப்பட்ட பரீட்சாதிகளாக விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாகும் ஆவர். பாடசாலையில் கற்றுக்கொண்டு தனிப்பட்ட பரீட்சாதியாக விண்ணப்பிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு தோற்றுவது கண்டறியப்படும் பரீட்சை பொறுப்பேற்று ரத்து செய்யப்படுவதுடன் எதிர்காலத்தில் பரீட்சைக்கு தோற்றுவதும் தடை செய்யப்படும். ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இது February 22 நள்ளிரவு 12 மணிக்கு முன்னுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். எந்த காரணத்தாலும் டைம் வந்து நீடிக்கப்பட மாட்டான்னு குறிப்பிட்டிருக்காங்க. சில வாட்சி பேங்க் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் இருக்கும். உங்கள்கிட்ட ஐசி நம்பர் இல்லைண்டா இப்படி லொக்கின் பண்ணுறது, உங்களோட அப்பா அம்மாவோட ஐசி நம்பரை பாவச்சு லொக்கின் பண்ணலாம் இதில் போகிறதுக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம், இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் பே பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாடத்துக்குரிய ஒரு பாடத்துக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும்னு குறிப்பிட்டிருக்காங்க பேமெண்ட் மெத்தடில். ஒரு பாடமாக இருந்தால் 100 ரூபா, 2 பாடமாக இருந்தால் 150, 3 பாடம் பண்ணால் 200, 4 பாடம் பண்ணால் 250, 5 பாடம் பண்ணால் 300, 6லேருந்து 9 வரைக்கும் பண்ணால் 350 ரூபா நீங்கள் வந்து கட்டணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் விழும். ஸோ அதை மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணுறது, பிரச்சனை யாரை கோடிச்சு கலைக்கணும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் இதில் போயிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இதை கொடுக்குறோம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரி, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கும். நான் பிள்ளையாக செய்யக்கூடாது தான் வீடியோ லென்த். ஸோ பிள்ளையாக செஞ்சிடக்கூடாது தான் வீடியோ லென்த்தாக போனாலும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி கொண்டு வரேன். ஸோ இதில் போட்டிங்கன்னா GCE ஓஎல் எக்ஸாமினேஷன் 2022 பிரேக்கெட்டுக்கு 2023. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், அடுத்தது எக்ஸாம் ரிக்வெஸ்ட், அடுத்தது சப்ஜெக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன், அங்கால வந்து பேமெண்ட் வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபுல் நேம் இன் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் த பர்த் சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் லென்த் 90 சாப்டர்ஸ், அதாவது 90 சொற்களுக்கு உள்ளே இருக்கணும். அதே மாதிரி வந்து ஃபுல் நேம் கொடுக்கணும் இங்கிலீஷில். பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே போல் கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஐசி நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது லொக்கின் பண்ணிக்க ஒரு என்ஐசி நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த என்ஐசி நம்பர் இதில் வந்துடும். அடுத்த பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஜெண்டரை கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆனா பெண்ணாண்டதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டா வரும், ஆனா ஃபீமேலாக மேலாண்டு வரும். அங்கால இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இமெயில் அட்ரஸ் கொடுங்க. பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் இதில் கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் இதில் கொடுங்க. மொபைல் நம்பர் நீங்கள் வந்து லொக்கின் பண்ணி கொடுத்த நம்பர் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாது. நீங்கள் லொக்கின் பண்ணிக்க என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரே வந்துடுது. இந்த என்எஸ்சி நம்பர் வேணால் நீங்கள் மாற்றலாம். எபோவ் மென்ஷன் என்எஸ்சி யூஎஸ், அதாவது உங்களோட என்எஸ்சி நம்பர்ண்டா ஜஸ்ட் கொடுங்க. இல்லை உங்களோட பெட்டோட்ட அப்படின்னு வேறு உங்களோட தாய் வந்து என்எஸ்சி நம்பர் கொடுத்தா லொக்கின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னுக்க இதில் நோன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. நோன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
நீங்கள் உங்களோட கார்டியன் இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்றது வரும். ஓகே, நான் இப்போ ஜஸ்ட் கொடுத்துக்கொள்கிறேன். எந்த என்எஸ் நம்பரில் கிரியேட் பண்ணப்பட்டபடியாக ஸோ எபோ மென்ஷன் என்எஸ் யூஎஸ்என்ல ஜஸ்ட் கொடுக்கணும். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுங்க. அடுத்த போஸ்டல் டவுன் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் டவுனை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கணும். இப்போ நான் வந்து ரேண்டமாக இதை ஃபில் பண்ணிட்டு வாரேன். ஸோ உங்களை ஸ்டெப்ஸ் வந்து அடுத்து செஞ்சு காட்டுறக்காண்டி நான் வந்து சும்மா தான் நேம் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ செஞ்சு காட்டுறக்காண்டி ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இன்னொன்று வந்துட்டு எக்ஸாம் ரிக்வெஸ்ட் இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, அடுத்த டவுன் கேட்டிருக்காங்க, அடுத்தது அட்டம் நம்பர், அடுத்தது ஆஜு ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட் அப்ளிகேட். அதாவது நீங்கள் இப்போ வந்து என்ன உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ராவாக தேவைகள் இருக்கா அப்படின்றது. ஸோ உங்களை வேறக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு என்னமாண்டு. இதில் டிஸ்ட்ரிக்ட் இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்து ஜெஃப்னா, ஸோ நான் ஜெஃப்னாண்ட செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் டவுன் கேட்டிருக்காங்க, நான் டவுனையும் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். வீடியோ தொடர்ந்து பார்க்குறது முதல் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, ரியா மிராக்கிள் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரியா மிராக்கிள் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் எங்கள்கிட்ட பேபின்ற வீடியோஸ், சில ஃபன்னி வீடியோஸ், விளாக்ஸ் எல்லாமே வந்து கொண்டிருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு இருக்குது. இதில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கும். ஃபன்னியாக என்டர்டைன்மெண்ட் தேவை வேண்டாம், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஷோர்ட்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு இருக்குது. ஸோ ஷோர்ட்ஸை கிளிக் பண்ணால பாருங்க போல் வீடியோஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் ஃபன்னியாக என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் போகிற கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சம் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இது உங்கள்கிட்ட தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வந்து அட்டம் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து எத்தனாம் தரம் வந்து இந்த ஓஎல் எக்ஸாம் வந்து எழுதுறீங்க ரெண்டை செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலால் தான் எழுதணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டுன்னு கொடுக்க இயலாது. ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு கிட்ட கொடுக்க வேண்டாம். ரெண்டாம் தரமா, மூன்றாம் தரமா, நாலாம் தரமா, எத்தனாம் தரம் எழுதுறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து தேர்ட் டன்னு கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இது சும்மா தான் கொடுத்துக்கொண்டிருக்கேன். அடுத்த வந்து ஆஜு ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட் அப்ளிகேஷன். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு கண் தெரியாது, இல்லை வந்து கை எழுதாது அப்படின்னு சில ஏதாவது ரெக்குமெண்ட் இருக்குன்னா நீங்கள் இதில் வந்து கொடுக்கலாம். இதில் ஜஸ்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டிசேபிள், அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ உங்களுக்கு கண் தெரியாது, இல்லை கையை வேலாது, உடஞ்சிட்டுது, அதனால் எக்ஸாம் எழுதலாம் இருக்குன்னா அதுக்குரிய இது வந்து ஒழுங்குபடுத்துவாங்க, அதுக்காண்டு தான். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் அப்படின்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் என்ன இது அப்படின்றது. என்ன இது இஃப் யூ ரிக்வயர்ட் ஸ்பெஷல் சென்டர்ண்டா அந்த சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். டீடெயில்ஸ் டிசபிலிட்டி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எழுதி போட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு இது பிரச்சனை இருக்குமெண்டா இந்த இடத்த ஃபில் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்டா இதில் நோன்னு இருக்கும் பாருங்கள், இந்த நோவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வேறுங்க சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இடத்துல போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பாடம் செலக்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு சப்ஜெக்ட்னா சம்மரி, அதாவது எவ்வளோ அமௌண்ட் முடியுதுன்னு இதில் உங்களுக்கு காட்டுவாங்க. எத்தனை சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கணும்னு இதில் காட்டுவாங்க. ஓகே, ஒன்றா பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, சிங்களம், இங்கிலீஷ், தமிழ். இதில் நீங்கள் எந்த 3 மொழியில் எந்த மொழியில் எழுத போகிறீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து தமிழில் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள் 11 16 ரிலிஜன். ஸோ ரிலிஜனில் வந்து ஒவ்வொரு இது இருக்குது தானே, புத்திஸ்ட் இருக்குது, சைவனர் இருக்குது, கத்தோலிக்கம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, கிறிஸ்டியன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து எது என்றதை செலக்ட் பண்ணணும். நான் வந்து சைவனரியை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒரு பாடம் செலக்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் எனக்கு வந்து சப்ஜெக்ட் சம்மரியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க 100 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மீடியம்னு கேட்டிருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழா இங்கிலீஷ்னு கேட்பாங்க. நீங்கள் தமிழாக கொடுத்துக்கொள்ளுங்க, இல்லை இங்கிலீஷ் எழுத போனீங்கன்னா இங்கிலீஷாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் லிட்டரேச்சர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கள லாங்குவேஜா இல்லை தமிழ் லாங்குவேஜான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான் தமிழாக கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்ஜெக்ட் 2வது சப்ஜெக்டும் கொடுத்துட்டேன். 2வது சப்ஜெக்ட்டுக்குன்னா 150 ரூபா. ஓகே, இப்படி நீங்கள் வந்து இந்த இவ்வளோ பாடத்துக்குள்ளே உங்களோட பாடங்களை செலக்ட் பண்ணணும். அதுக்கு சப்ஜெக்டில் வந்து தமிழ் இங்கிலீஷ் இருக்குமா இருந்தால் அந்த தமிழ் இங்கிலீஷில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ மேத்தமேட்டிக்ஸ்லாம் சில இங்கிலீஷில் படிச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல இங்கிலீஷ்ன்றதை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து மேத்தமேட்டிக்ஸை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றதை கொடுக்கணும். இதில் உங்கள் சப்ஜெக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்னென்ன பாடங்களோ எல்லா பாடத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன பாடம் தேவை எல்லா பாடத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு அமௌண்ட்டும் காட்டுவாங்க, எத்தனை சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னு காட்டுவாங்க. நான் இப்போ சும்மா உதாரணத்துக்கு 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் நான் வந்து பே பண்ணணும். ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு
கீழே போனீங்கண்டா இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்காங்க, வாட்சி பாருங்கள். கீழே போனீங்கன்னா சப்மிட்னு இருக்கும், இந்த செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சப்மிட்டை கிளிக் பண்ணி போனோன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சப்மிட் பண்ண ஒரு நேம் எல்லாம் கொடுத்துருந்தானே, அந்த நேம்லாம் ஃபேக்கான நேம் தான், சும்மா உங்களுக்கு காட்டாங்க கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நேம் எத்தனாம் தேதி சப்மிட் பண்ணிக்கிறேன், ஸ்டேட்டஸ் அதாவது பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் நிற்கிறேன், நான் பேமெண்ட் செஞ்சு முடிக்கல. ஸோ பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் நிற்கிது. எவ்வளோ அமௌண்ட், ஸோ 200 அந்த அமௌண்ட். ரிக்வெஸ்ட் டு எக்ஸாம் அப்ளிகேஷன், ஓகே, இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நேம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நேம், என்எஸ்சி நம்பர், அட்ரஸ், ஜெண்டர், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், எத்தனை அட்டம், ஸ்பெஷல் இதுக்கு ஒன்று கட்டுருக்காங்க, அதுக்கு நோ கொடுத்துருக்கேன். இந்த டவுன், என்ன முறையில் எக்ஸாம் எழுத போகிறேன், என்னென்ன எக்ஸாம் செலக்ட் பண்ணிக்கிறேன், என்னென்ன பாடம் செலக்ட் பண்ணிக்கிறேன், என்ன மீடியத்தில் செலக்ட் பண்ணிக்கிறேன், இவ்வளவு இதில் காட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ இதிலே நீங்கள் திருப்பி ரீசெக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்காண்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுங்க. ஓகே, எல்லாம் கொடுத்து இதில் போனோன்னா பேமெண்ட் மெத்தட் இடத்துல 2 ஆப்ஷன் காட்டிக்காங்க. பேமெண்ட் ரெண்டு முறையில் வந்து பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பே பை கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, இல்லாட்டி பே பை போஸ்டல் டிபார்ட்மெண்ட். பே பை கிரெடிட் ஆர் டெபிட் கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்படித்தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட கார்டு நம்பரை நீங்கள் கொடுக்கணும். கார்டு நம்பர் கிட்டத்தட்ட 16 நம்பரில் இருக்கும் சம்திங். ஸோ நான் உதாரணத்தை உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். 111 ரைட், இப்படியும் உங்களோட நம்பர்ஸ் இருக்கும், கார்டுக்கு முன்னுக்கு இருக்கும், அந்த நம்பர் நீங்கள் கொடுக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, மந்த் அண்ட் இயர் கேட்டிருப்பாங்க. உங்களை போட்டு காட்டுறேன் எங்கே என்னென்ன கார்டில் எங்கே டீட்டெயில்ஸ் இருக்குமெண்டு. ஸோ மந்த் செலக்ட் பண்ணணும், இயர் செலக்ட் பண்ணணும், ஹார்ட் கோடில் நேம் அட் நேம் செலக்ட் பண்ணணும். செக்யூரிட்டி கோட் வந்து CVV என்று இருக்கும் சம்திங். அது வந்து உங்களோட கார்டுக்கு பின்னுக்கு 3 டிஜிட்டில் 4 டிஜிட்டில் இருக்கும் சம்திங். ஸோ அதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு பே நவுன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து நடக்கும். நடந்தோடனே இந்த ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட் பெண்டிங் வந்து மாறி சக்ஸஸ்ஃபுல்னு மாறிடும். ஓகே, அதே போல் பே பை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து செய்கிறேன்னு காட்டிப்பாங்க. இதில் ரெஃபரன்ஸ் நம்பர் காட்டுறாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொண்டு போய் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் காட்டி அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு கோ டு போஸ்ட் ஆஃபீஸ், ப்ரொவைட் த டீடைல்ஸ் விச் சென்ட் மொபைல், மேக் அ பேமெண்ட், லொக்கின் த சிஸ்டம். அதை திருப்பி நீங்கள் லொக்கின் பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு திருப்பி லொக்கின் பண்ணி லொக்கின் த சிஸ்டம் அகெயின் கிளிக் த லிங்க் இந்த எண்ட் ஆஃப் த SMS அதில் கிளிக் பண்ணி செஞ்சு போட்டு நீங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷனில் போய் உங்களோட ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியுமா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமும் பேமெண்ட் செஞ்சு கொள்ளலாம், இல்லாட்டி கிரெடிட் கார்டாக வச்சும் செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான அப்புறம் இதில் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறாங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் உலகம் நினைக்கிறேன். இதில் பாருங்கள் போஸ்டல் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், இல்லை கிரெடிட்டில் பே பண்ணிட்டா கிரெடிட் கார்டு பேமெண்ட், கிரெடிட் கார்டு விசா கார்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட வலது பக்கம் மேல் மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் டு டவுன்லோட் த அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் OL அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இதே மாதிரி எடுத்த எக்ஸாம் அப்ளிகேஷனும் சம்மரியில் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி மேல் மூலையில் இருக்குது நீல கலரில் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இப்படி தான் பெறும். கிட்டத்தட்ட உங்களோட அப்ளிகேஷன் இப்படி தான் பெறும். இதை நீங்கள் கட்டாயம் வச்சுக்கொள்ளணும். ஓகே, சாரி, உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பெறும். இதை நீங்கள் வந்து கட்டாயம் வச்சுக்கொள்ளணும். இதான் உங்களோட எக்ஸாமுக்கு கொண்டு போகிறது. ஓகே, இப்படி தான் உங்களோட அப்ளிகேஷன் கிடக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து OL எக்ஸாமுக்கு இப்போ செகண்ட் செய்யா இல்லை தேர்ட் செய்யா ஸ்கூல் இல்லாமல் ப்ரைவேட்டாக நீங்கள் பங்கு கொள்ள போகிறீங்கன்னா இப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிக்கொள்கிறது. ஸோ மறக்காமல் வடியாக பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணால் தான் சரியாக செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கரெக்டாக வரும். எந்த இன்ஃபர்மேஷனும் ராங்காக கொடுத்துட வேண்டாம்.